சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜானகி வர்றாங்க. வாங்க பெரியம்மாங்கிறாங்க. ஆமா, நான் பேசுனதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா பெரியம்மான்னு கேட்குறாங்க. எது பிரச்சனையா? மாயா, நீ பேசுனதுனால தான் பிரச்சனையே தீர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க ஜானகி. அதை சீனு அந்த பக்கமா நின்று கேட்டுட்டே இருக்காங்க. மாயா, உனக்கு எப்படி சீனுவை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க ஜானகி. அதுவா பெரியம்மா, நமக்கு பிடிச்சவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் எதுவுங்கிறாங்க மாயா. மாயா, நீ கொஞ்சமாவா தெரிஞ்சு வச்சிருக்க? ஆடி முதல்ல அங்க வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பெரியம்மா. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத அவங்க நடந்துக்கிறத பொறுத்து பார்த்து நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் பெரியமாங்கிறாங்க. பெரியப்பாவும் சித்தப்பாவும் உழைக்கிறத படவே அதை சீனு ரொம்ப அசால்ட்டா எடுத்து செய்யறான். அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் சரிதான் மாயா. ஆனா அவன் பேர்ல சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சரியா கூட தெரியவே தெரியாதுங்கிறாங்க ஜானகி. அது எப்படி மாயா உனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க ஜானகி. அது எப்படின்னு என்னால சொல்ல தெரியல. நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன எப்படி என்னென்னலாம் இருக்கு, என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் பெரியமா. அவங்கள பத்தி யார் எங்க என்ன பேசினாலும் அது நம்ம மைண்ட் லிஸ்ட்ல அப்படியே பதிய ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போகணும்னா, நீங்க உங்க தங்கச்சியை பத்தி அவங்களுக்கே தெரியாததையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அப்படித்தானே சொல்றாங்க மாயா. எதையுமே சீனுவை பத்தி ஃபைல்லையோ ரெக்கார்ட்லயோ இதெல்லாம் பார்த்து பேசல பெரியமா. பெரியப்பாவும் சித்தப்பாவும் பேசுனதை வச்சு தான் நான் பேசினேன்னு சொல்றாங்க மாயா. சீனுன்னு ஒரு வார்த்தை என் காதுல விழுந்தா மத்தது எதுவுமே என் காதுல விழாது. சீனுவை பத்தி மரியாதை குறைவா பேசுனதுமே என்னையும் அறியாம நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் பெரியமா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா சீனுவை பத்தி இவ்வளவு விஷயங்கள் எனக்கே எப்படி தெரிய வந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பெரியமாங்கிறாங்க மாயா. ஒருத்தரோட அருமை நம்ம கூட இருக்கும்போது தெரியாது, அவங்க நம்மளை விட்டு போகும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மாயா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜானகி அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சீனுவை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா, சீனுவை வேற அடிக்கடி பிடிக்கும்னு சொல்றா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பெருமா யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மாயா. ஒன்றும் இல்லை மாயா, நீ சொன்னதை எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், பிடிச்சவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்மளையும் அறியாமல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். என் அனுபவத்திலையும் நான் அதை பார்த்துருக்கேன்னு ஜானகி சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லையே அப்படின்னு மாயா கேட்குறாங்க. வேற என்ன இருக்கு மாயா? நான் பேசுனதுல யாருக்காவது கஷ்டமாக இருந்துச்சா பெருமான்னு மாயா கேட்குறாங்க. நீ நம்ம குடும்பத்துக்காகத்தானே பேசின, வேற யார் இதை பற்றி குறை சொல்ல முடியும் சொல்லு பார்க்கலாங்கிறாங்க ஜானகி. சீனு மாயா பேசுனது எல்லாமே நின்று கேட்டுட்டு போயிடுறாங்க. ஜானகிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சீனுவை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க மாயாவுக்கு ஒரு வேளை ஆசை இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே போறாங்க. பத்மா, பார்வதி, சாரு 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த மாயா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாலேன்னு சொல்றாங்க பார்வதி. என் பிள்ளைய ரைஸ் மில் ஓனரா பார்க்க போறாங்கிற ஒரு ஆர்வத்திலையும் சந்தோஷத்திலையும் இருக்கும்போது இந்த மாயா எல்லாத்தையும் குட்டையை குழப்பி விட்டுட்டாலே, என் பையன் பேர்ல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தோடைய மனசையும் அப்படியே மாட்டி விட்டுட்டாலேங்கிறாங்க பத்மா. அந்த வீட்டுல கொடுத்தா என்ன, இந்த வீட்டுல கொடுத்தா என்ன, எல்லாமே நம்ம சீனுக்கு தானே வரப்போகுதுங்கிறாங்க. யார் கொடுத்தா என்ன, நம்ம சீனு மாமாவுக்கு தானே வருது, அது எல்லாமே நமக்கும் பெருமை அவங்களுக்கும் பெருமை தானுங்கிறாங்க சாரு. பெருமை தான், ஆனா மறுபடியும் கல்யாண பேச்சு தள்ளி போயிருக்கே, அது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு பார்வதி கேட்குறாங்க. எங்க தள்ளி போச்சுன்னு பத்மா கேட்குறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, இன்னைக்கு பத்திரிக்கையை பார்த்துட்டு சேம்பல் கொண்டு வந்தாங்கல்ல, அதையே திருப்பி கொடுத்திருந்தா அது பிரிண்ட்டுக்கு போயிடும். அந்த ரைஸ் மில் மேட்டரை அந்த மாயா பிரச்சனை ஆக்கி விட்டுட்டாள். எல்லாத்தையும் மறுபடியும் தெளிவா உட்காந்து பேசி எழுதி வாங்கிட்டு வாங்கன்ட்டு மாமா அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அடுத்த முறையும் திரும்பி வரும்போது இந்த மாயா எதையாவது ஒன்று குழப்பி விட்டுட்டானா மறுபடியும் போயிட்டு வாங்கன்னு மாமா அனுப்பி வச்சிருவாரு. இதுவே தொடர்கதையா நடக்க போகுதுன்னு நான் பயந்துட்டே இருக்கிறாங்கிறாங்க பார்வதி. யாரு சொல்றாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மாயாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா கல்யாணம் சரியா நடந்திருக்கும். இல்லைனா இவ ஏதோ ஒன்று பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு சாரு சொல்றாங்க. அப்போ என்னோட பிள்ளையோட கல்யாணம் இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா கல்யாணம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்குங்கிறாங்க பார்வதி. சே, இவ இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்க கூடாதாங்கிறாங்க பத்மா. இந்த கல்யாணம் எப்பவே முடிஞ்சிருந்தா அவளை அமெரிக்காவிலேருந்து இங்கே வரவிட்டிருப்பேனா, அப்படியே போகணும் நாம அப்பவே முடிக்க விட்டுருப்பேங்கிறாங்க சாரு. நடக்காத பத்தி எதுக்கு பேச போறீங்க, இப்ப நடக்க போறத பத்தி பேசுங்கிறாங்க பார்வதி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாயா நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அவளை இந்த வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் அவளை வெளியே விரட்டுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறாங்க சாரு. அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு மற்றதை பத்தி பேசலாமான்னு 3 பேர் முடிவெடுத்திருக்காங்க. மாயா தனா வந்து கேட்குறாங்க, இன்னும் என்ன கிளம்பாம இருக்க, டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இதோ கிளம்பிட்டேன்னு தனம் ரெடி ஆகுறாங்க. தனம் ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சீனுவும் மணிவண்ணனும் வராங்க. என்ன மாமா நீங்களுமா காலேஜுக்கு வரீங்கன்னு தனம் கேட்குறாங்க. ஆமா, நீ எப்படி விளையாடுறேன்னு நான் பார்க்க வேண்டாமா? ஆமா, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆயிடாது, இந்த பேட்டு பால் இதெல்லாம் எடுத்துக்கொடு, நான் கீழே கொண்டு போறேன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். மாமா, காலேஜில் கூட ஒரு செட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாயா சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப சரி. டே சீனு, நீ கீழே போட, நானும் வரேன். 2 பேரும் பைக் தனாவையும் மாயாவையும் பார்க்கறதுக்கு வராங்க. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மான்னு தனம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனா உன் கையை கொடுன்னு சொல்லி கையில கருப்பு கயிறு கட்டி விடுறாங்க. சந்தியா இப்படித்தான் இக்கட்டான சூழ்நிலையில விளையாட போகும்போது அவளுக்கு இப்படித்தான் கருப்பு கயிறு கட்டி விடுவேன், அவ போட்டியில போய் ஜெயிச்சுட்டு வந்துருவா. நானும் ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றாங்க. தனா, நீ கண்டிப்பா ஜெயிப்பேட்டலாம், சரி நேரம் ஆச்சு நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சீனுவும் தனாவும் ஒரு பைக்ல, மாயாவும் மணிவண்ணனும் ஒரு பைக்ல போயிட்டு இருக்காங்க.
விளையாடுற இடத்துல கீர்த்திக்கிட்ட கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு இது உனக்கு ஒரு ஃபோக்கஸான இடம். நீ இதுல ஜெயிச்சினா தான் நீ கண்டிப்பா மேட்சுக்கு போக முடியும். கண்டிப்பா கோச், நான் இதுல ஜெயிச்சு மேட்சுக்கு போவேன். நான் உங்க பேரையும் காப்பாத்துவேன்னு சொல்றாங்க. சரிம்மா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுலயும் கவனத்திலயும் வச்சுட்டு நல்லா விளையாடுன்னு சொல்றாங்க கோச். அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. தனா, சீனு, மாயா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து கீர்த்தி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன கீர்த்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கார்த்தி கேக்குறாங்க. இல்ல கொஞ்சம் நர்வஸா இருக்குங்கிறாங்க. விளையாட ஆரம்பிக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். உன் மேல நம்பிக்கை வை, சரியாயிடுன்னு சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. அப்ப தைரியமா விளையாடுங்கிறாங்க கார்த்தி. மாயா தனத்துக்கிட்ட சொல்றாங்க, தனம் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். அதை நம்ம கடந்து போக கத்துக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது. நீ யாரு, எப்படிப்பட்ட பிளேயருங்கிறது உன்னோட கோச்சுக்கு நீ புரிய வைக்கணும் தனம். நீ ஒவ்வொரு தடவையும் அடிக்கிற ஷாட்டு அவசரப்பட்டுட்டுமே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமேன்னு அவர் ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ணணும். தனம், நீ நல்லபடியா கேம் விளையாடு, உனக்கு சப்போர்ட் பண்ணத்தான் நாங்க இருக்கோமேங்கிறாங்க சீனு. தனம், நீ கவலையே படாம விளையாடு, வெற்றி உனக்கு தான், நீ அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேங்கிறாங்க மணிவண்ணன். சரிங்க மாமான்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட போய் பிளஸிங் வாங்கிட்டு வரலாமான்னு தனம் கேட்குறாங்க. சரி வான்னு மாயா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கார்த்திகிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட பிளஸிங் வாங்கணுமா தனம்? சின்சியரா விளையாடுறவங்களுக்கு எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்க கார்த்தி. தனம், உன்னை விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. இல்ல, எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே அவர்தான் மாமாங்கிறாங்க தனம். ஏதோ என் மேல ஒரு சின்ன கோவம், அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாமேங்கிறாங்க. சரி சரிங்கிறாங்க மணிவண்ணன். பிரின்சிபல் அங்க வராங்க. கார்த்திக் சார் எல்லாம் ரெடியா, போட்டி ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ போட்டி ஆரம்பிச்சிடலான்னு கார்த்திக் போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. காயின் போட்டு பாக்குறாங்க. இந்த பக்கமா கீர்த்தியும் அந்த பக்கமா தனாவும் நிக்கிறாங்க. தனம் பேட் பிடிக்கிறாங்க, அந்த பக்கமா பால் வீசுறாங்க கீர்த்தி. ரெண்டு பேரும் சர்வ சாதாரணமா அசால்ட்டா விளையாடிட்டு இருக்காங்க. தனத்துக்கு கைதட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மணிவண்ணன், சீனு, மாயா 3 பேரும். ஒரு தடவை தனா விட்டுறாங்க, அடுத்த தடவை கீர்த்தி விட்டுறாங்க. மறுபடியும் தனா வின் பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்தி பால் விட்டுக்கிட்டே இருக்காங்க. தனா பக்கம் அதிக சப்போர்ட் இருக்கு. கீர்த்தி விளையாட கார்த்திக் சாரோட முகம் அப்படியே சோர்ந்து போயிட்டு மணிவண்ணன் சந்தோஷத்துல கை தட்டுறாங்க. ஆறாபரமா சந்தோஷமா சீனுவையும் 2 ஷாட் சாத்துறாங்க. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், பிடிச்ச படத்தை பார்க்கும்போதும் பிடிச்ச கேம் விளையாடும் போதும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கை தட்டணுங்கிறாங்க மணிவண்ணன். இந்த ரவுண்ட்ல தனா தான் ஜெயிச்சிருக்காங்க. 50 மினிட்ஸ் பிரேக்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பக்கமா சீனு, மாயா, மணிவண்ணன் எல்லாரும் ஓடி வந்து தனாவை ஹாஹா கலக்கிட்டப்போ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. கீர்த்தி முகம் அப்படியே தோல்வியில வாடி நிக்குது. கீர்த்திக்கு சப்போர்ட்டா கார்த்தி மட்டும்தான் இருக்காங்க. இந்த பக்கமா பிரின்சிபால் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் எத்தனை செட்டு போட்டாலும் அது தனலட்சுமியை யாராலுமே வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. சொல்றாங்க, ஆமா சார், அந்த பொண்ணு என்னமா மின்னல் மாதிரி விளையாடுது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, தனலட்சுமி நல்ல பிளேயர்னு சொல்லி அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு தோணுது. அவ தான் நம்ம காலேஜோட பேட்மேட் டீமோட கேப்டன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமான்னு எனக்கு தோணுதுன்னு பிரின்சிபால் சொல்றாங்க. சார் தாராளமா கொடுக்கலாம் சார், அந்த பொண்ணு மாதிரி இன்னொருத்தர் ஆடவே முடியாதுங்கிறாங்க. அதுவும் தனலட்சுமியோட சர்டிஃபிகேட்டை அவங்க அப்பா கையில கொடுத்தா இன்னும் அவங்க 2 பேத்துக்கும் பெருமையா இருக்குமில்லங்கிறாங்க பிரின்சிபால். ஆனா இந்த விஷயம் அவங்க 2 பேத்துக்குமே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க. ஆமா சார், அப்போ அப்பாவுக்கு தெரியாத பொண்ணுக்கு தெரியாத அப்பாவும் வந்து கலந்துக்க போறாங்க, அப்படித்தானே சார் அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டாவது செட் பிளேயர் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீ அந்த பொண்ணோட வீட் அட்ரஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னு பியூனு கிட்ட கேட்கறாங்க பிரின்சிபால். தனலட்சுமியோட போன் நம்பரையும் வீட் அட்ரஸையும் தேடி எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. பியூனை தேடி எடுத்து பிரின்சிபால் கையில கொடுக்குறாங்க. பிரின்சிபால் உடனே வீட்டுக்கு போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சுட்டே இருக்கு. ஜானகி தான் எட்டி பாக்குறாங்க. என்னது போன் அடிச்சுட்டே இருக்கு, யாருமே வந்து எடுக்கலையே, சரி போய் எடுக்கலான்ட்டு எடுக்கிறாங்க. நான் காலேஜ் பிரின்சிபால் பேசுறேங்கிறாங்க. என்ன சார், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கறாங்க ஜானகி. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க, எங்க காலேஜ்ல நல்லா விளையாடுற தனலட்சுமிக்கு டீம் கேப்டன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு இருக்கிறோம்னு சொல்றாங்க பிரின்சிபால். அந்த சர்டிஃபிகேட்டை ரகுராம் கையில கொடுக்கலான்னு இருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இடி விழுந்த மாதிரி ஜானகி அம்மா தவிக்கிறாங்க. அச்சோ, இது என்ன புது பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு கொடுக்க கூப்பிடுறாங்களா இல்ல தனாவுக்கு கொடுக்க கூப்பிடுறாங்களா? தனாவும் அங்கதானே விளையாடிட்டு இருப்பா, இவர் போனாருன்னா எல்லாம் தெரிஞ்சிடுமே அப்படின்னு தவிக்கிறாங்க. கூப்பிட்டு பிரின்சிபால் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனு, மாயா எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க. அங்க திரும்பி பாக்குறாங்க, ஜானகி ரகுராம் வந்துட்டு இருக்காங்க. அச்சோ, பெரியப்பாவும் பெரியமாவும் இங்க எதுக்கு வர்றாங்கன்னு பாக்குறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்